அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் கேட்ட கேள்விக்கெல்லாம் வரிசையாக பதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்தது பிரதீப் ரங்கநாதன். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டே அதுக்கு தான். ஒரிஜினல் மார்க் ஷீட்டு வர வரைக்கும் நீங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு தான் எதையும் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஸ்கைடெக் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, பாஸ் ஆன சப்ஜெக்டை ரீ எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரீ எக்ஸாம் எழுத முடியாது. ஃபெயில் ஆனது, ஆப்சண்ட் ஆனது, இந்த சப்ஜெக்டை மட்டும்தான் எழுத முடியும். அடுத்தது கவாஸ் கபில். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுனா 2 மார்க் ஷீட் தருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 மார்க் ஷீட்டில் தரமாட்டாங்க. ஃபைனல் மார்க் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. அதில் எல்லாமே கவர் ஆகிடும். அடுத்தது சிவா, அப்புறம் தஞ்சை தமிழா. இந்த ஐடியிலேருந்து இவங்க 2 பேரும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 10th ஃபெயில் ஆகிட்டாங்க 2 சப்ஜெக்டில். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி இப்போ +1 சேர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சேரலாம். அடுத்தது ஆரியா எஸ். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மார்க் ஷீட்டில் அட்டம்ப்ட்னு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டம்ப்ட்னு வராது. ஸ்கூலுங்கிற இடத்துல ப்ரைவேட் அப்படின்னு வரும். அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் காலேஜ் சேர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சேரலாம். ஆனால் நீங்கள் நினச்ச காலேஜ் நினச்ச குரூப்பு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்தது சிவா விக்னேஷ். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 12th டிஸ்கண்டினியூ 10 இயர் ஆகுது, இப்போ 12th எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எழுதலாம். ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு குரூப்பை எடுத்து நீங்கள் மறுபடியும் +1 எழுதி அப்புறம் தான் +2 எழுத முடியும். அடுத்தது ரமேஷ். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 2020 படித்தேன், இப்போ 3 வருஷம் டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன், இப்போ மறுபடியும் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம். நியூ சிலபஸ், நியூ பேட்டர்ன், இதில் எழுதலாம். அடுத்தது ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் பேர் ஞாபகம் இல்லை. அவர் 10th எழுதிட்டு டைரெக்டாக +2 எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி இப்போ கிடையாது. அது முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாது. மற்ற கேள்விக்கான பதிலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.